வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாஸ் துணை. நம்ம பார்த்துட்டு இருக்கிற படம் 2022 ரிலீஸ் ஆன அந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தா இந்த படம் ஆப்ஜெக்டோஸ் அப்படின்னு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது இங்கிலீஷில் அப்படியே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மணிஷ் நடித்த ப்ரொஃபஸர் தான் இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு. டைரக்டர் சோர்ஜ் டொரேடோ வந்து சூப்பராக அதில் கதை ஸ்டோரி கொண்டு போயிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் நான் அந்த வீடியோ கொடுக்குறேன், மறக்காம பார்த்துருங்க. ஸோ இதோட தொடர்ச்சியான செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம எது வரை பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு கிளாரன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஹீரோ இருக்க பார்த்திங்களா, அவர் தொலைஞ்ச பொருட்களில் போகிற தேட்டர் வரும். ஒரு நாள் அவருக்கு ஒரு செகப்பு பெட்டி கையில் அகப்படுது. அந்த செகப்பு பெட்டியை அவர் என்ன பண்ணுறாரு, ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே ஒரு குழந்தையோட மண்டை ஓட்டு இருக்குது. ஸோ அந்த மண்டை ஓட்டை போலீஸில் கொடுத்து எல்லாம் விசாரிக்க சொல்லி பார்த்தா கடைசியில் அது அவங்க இன்னும் சரியாக விசாரிக்கிற தெரில. ஸோ நம்ம ஹீரோவே களத்தில் இறங்குறாரு. இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதில் போலீஸ்காரங்க சரியாக வேலை செய்யாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவராக புலன் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறார். இன்வெஸ்டிகேஷன் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லேடி சந்திக்கிறாங்க, டாக்டர் சந்திக்கிறாங்க. கடைசியில் அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. ஸோ அவரால் தூங்க முடியல. அதுக்கப்புறம் நான் எடுத்து கண்டுபிடிச்சி யாருன்னு கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக அவர் போராடுறாரு. அப்படி போராடும் பட்சத்தில் இவர் மாட்டிக்கிறாரு வில்லனோட குரூப்பில். மாட்டினதுக்கப்புறம் செம்மத்தையும் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி ரெக்கவர் ஆகினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம படத்தோட சுவாரஸ்யத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து தொடர்ச்சியான செகண்ட் பார்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா அடி வாங்கி வில்லனெல்லாம் போட்டு பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை நீ ஏன்டா காப்பாற்றுறேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரி அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெடி ஆக வேண்டியதுன்னு சொல்லி போட்டு கிளம்புறாரு. ஸோ சேனலுக்கு ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாங்க வீடியோ அப்படி கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு கூட வேலை செய்கிற கத்தி வாங்கிட்டு அவர் அடுத்த வேலைக்கு தயாராகிறாரு. நம்ம ஹீரோவை காப்பாற்றினது அந்த போலீஸ்கார் ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த போலீஸ்கார் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டாப்புல, ரொம்ப தேங்க்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லாமல் தான் என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல விட நமக்குள்ளே எதுக்கு ஒன்று பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோவை தடையை கொடுத்து போட்டு நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படி அவன் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் நீ காப்பாற்றின பொண்ணு அவன் மெடிக்கல் ஷாப் போய்ட்டு வந்துருந்தா பேக்கில் இது இருந்துச்சு அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க அந்த பொண்ணு. இதை பார்த்து நம்ம ஹீரோ, நம்ம குழந்தை வயிற்றில் இருக்குதோ அப்படின்னு சொல்லி போட்டு அவர் நினைக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவளை காப்பாற்றணும், அவளை கண்டிப்பாக சந்திச்சு ஆகணும் அப்படி ஒரு முடிவெடுத்து திரும்பவும் அந்த ஹோட்டல்கிட்ட போகிறாப்புல. அந்த ஹோட்டல்கிட்ட போனவுடனே அங்கே இருக்காள் என்ன பார்க்கணும் இல்லையா, திரும்ப அவருக்கு ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக போகிறாப்புல. அங்கே போனால் அங்கே ஒரு லேடி டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணவங்க. அந்த டாக்டரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை வந்து காய்ச்சல் மூச்சுன்னு கத்துனதை பார்த்தோன்னா இவங்களுக்கு மனசு வைக்கல. இந்த குழந்தைய இதுவே நான் அனாதை குழந்தை தான், நானே தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் வெளியே சொன்னால் நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அவங்க சொல்ல, ஸோ இது மிகப்பெரிய டீம் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் நம்ம ஹீரோ காப்பாற்ற நினைக்கிற பொண்ணு ஒரு கும்பலோட கையில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஹீரோ திரும்பவும் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி இப்போ அந்த குழந்தையில இங்கே வாங்கிங்க, உங்களுக்கு எப்படி கிடச்சிது, எல்லாம் எப்படி போனாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த டாக்டர் அட்ரஸ் கொடுத்துறாங்க, இங்கே நேராக போங்க, அவங்க நீங்கள் குழந்தை வேணும்னு சொல்லுங்கள், அவங்க அமௌண்ட்டு கேட்பாங்க, அப்போ நீங்கள் அவங்க யாரும் நீங்களே தெரிஞ்சுக்கன்னு அட்ரஸ் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு சில இதெல்லாம் எடுத்துகிட்டு துணிமணி எடுத்துகிட்டு நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு ஒரு ஊருக்கு. அந்த ஊரில் தான் குழந்தை கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருக்கிறாங்க இந்த பழைய நகை நட்டுலாம் சேகரிச்சுட்டு போகிற பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் போட்டு ஜொலிச்சு அள்ளி போட்டு கிளம்புறாரு. நேராக அங்கே ஒரு ரூமை போட்டு தாடி போகிறான், கட் பண்ணுறாப்புல, கெட்டப்பே சேஞ்ச் பண்ண போகிறாரு இப்போ நம்ம ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டேர்ன் அப் பண்ணுறாரு பாருங்கள், லுக் வைஸ் வேறு லெவலு. அப்புறம் அங்கே ஒரு லேடி பாட்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, ஒரு குழந்தை தடுத்து வளர்த்தணும், ஸோ அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கான பேமெண்ட் நான் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை சரி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அக்கௌண்ட் நம்பரில் எழுதி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சரி நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அமௌண்ட் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாட்டிமா சரி அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த பாட்டிமா வேலை முடிஞ்சது. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாடி லைட்டாக கட்டுறாப்புல. கரெக்டாக அந்த காருக்குள்ளே அந்த கிளவி ஏறி போகுது. தூரத்துலேருந்தே நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல.
சரி இந்த அம்மா இங்கே போய் ஃபாலோ பண்ணால் தான் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு காருக்குள்ளே உட்காந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே லைட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாப்ப. பின்தொடர்ந்தே போயிட்டுருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய இடம். அதாவது அந்த இடத்துல இவங்களே ப்ரைவேட்டாக இது ஒரு வேலையை செஞ்சுட்ருக்காங்க போல். கரெக்டாக அந்த கார் அங்கே உள்ளே போகுது. அந்த கிளைய மட்டும்தான் உள்ளே விட்றாங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வெளியே நிற்க வச்சுருக்காங்க கன்னோட. நம்ம ஹீரோ ரொம்ப தூரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு காம்பவுண்ட் வேலி இருக்குது. அப்புறம் எட்டி பார்த்தா அந்த வேலியை உடச்சி கூட போயிடலாம் மாட்டிருக்குது. அந்த வேலையிலேருந்து எட்டி பார்க்குறாரு. ஏகப்பட்ட லேடிஸ் இருக்காங்க. அவங்க பூரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. நிறையா பெண்களை வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக்கி அவங்க அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய விற்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க போல் இந்த குரூப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்த்து லொக்கேஷனை எடுத்து வச்சு அது எந்த இடம் எந்த ஊரெல்லாம் விசாரிக்கிறாப்புல செக் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் கையில் இந்த நகை போகிறான் தூக்கிட்டு வந்து அடக்கடையில் கொடுத்து எனக்கு இருக்கிற அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கடையில் அந்த நகையை போகிறாச்சும் அடகு வைக்கிறாப்புல. எல்லாத்தையும் அடைய வச்சு அந்த காசு எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. பேக்கில் போட்டு நல்லா மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு நேராக போகிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது. நைட்டு அந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபோன் பண்ணும்போது வாங்க அப்படின்னு அந்த கிளம்பி சொல்லியிருக்கேன். டக்குன்னு அந்த ஃபோன் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ உடனே கிளம்பல, நாளைக்கு காலையில் வாங்கன்னு அந்த கிளம்பி சொல்லியிருப்பான். உடனே நம்ம நைட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ கட்டிங் போய்ட்டு டேப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாப்ப. எடுத்துகிட்டு காரில் நேராக எங்கே போகிறாரு, அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த கட்டிங் போய் டேப் எடுத்து வச்சு அங்கே ஒட்ட வச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வேலியெல்லாம் கம்பியை உடச்சி விட்டுறாப்புல. ஒட்டச்சு விட்டா தான் அங்கேருந்து தப்பிக்க முடியும். அப்படி ஒரு பிளான் போல் சரியான பிளான் போட்டுக்காரு நம்ம ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் அங்கே காரை நிப்பாட்டிட்டு பொடியடியாக நடந்து போகிறாரப்பா நம்ம ஹீரோ. ஏன்னா அடுத்த நாள் ஒரு பிளான் இருக்குது, அதனால் காரை நிப்பாட்டி அப்படி நடந்து போகிறாப்புல. அங்கே நைட் ஆகிடுது, ஒரு மணி நேரம் ஆகுது. ஃபோன் நம்ம பார்க்குறாரு, பார்த்து போட்டு அப்படியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்த பணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி ஒரு பேக்கில் போட்டு அடிக்கிட்டு நேராக அந்த கிளவி சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பேங்க் கார்டு இருக்குது. அந்த பேங்கில் ஒருத்தன் அவங்ககிட்ட இருந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். அவன் அந்த பணத்தை பூரா எண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு அவன் வெரிஃபை பண்ணி சொல்கிறான். அப்படின்னு அவங்களோட ஆள் போல். சரி நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. வெளியே வராரு. கரெக்டாக அந்த கிளவி காரில் பிக்கப் பண்ணிட்டு ரெடியாக நிற்கிறான். டியர் வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு குழந்தை ரெடியாக இருக்குது, வாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கோட்டைக்குள்ளே நம்ம ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ப்ரொஃபஸர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட செக்கிங் பண்ணுறாங்க. உள்ள முன்னாடி திரும்புங்க, அந்த பின்னாடி திரும்புங்கன்னு திருப்பி செக் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட ஒன்றுமே இல்லை. அப்புறம் அங்கே உள்ள போனால் பார்க்குறாரு எல்லா லேடிஸும் பூரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள பூராமே ப்ரெக்னெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அதில் வர அங்கே குழந்தைகளை பூராத்தையும் விற்று வியாபாரம் பண்ணுறாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேள்வி என்னங்கிறோம், இதான் உங்களுக்கு குழந்தை, இந்த குழந்தை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பல குழந்தை இருக்குல்ல, நீங்கள் வேறு ஏதோ ஒரு குழந்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, நான் வேறு குழந்தை பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தயாராக இருக்குது, ஃபார்ம்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சில குழந்தைகளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த குழந்தை பிடிச்சிருக்கோ அந்த குழந்தை ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுங்கள், நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிடுறேன். நம்ம ஹீரோ திறந்து பார்க்குறாரு. ஏகப்பட்ட குழந்தையோட பயோடேட்டெல்லாம் போட்டுருக்குது. இத்தனை மாதம் குழந்தை, ஆனா பெண்ணா எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்க்குறாரு. அந்த சிகப்பு பெட்டியில் தான் எல்லாமே இருக்கும். குழந்தைக்கு தேவையான பொருள், பனியன், குடிக்கிறதுக்கு தண்ணி, எல்லாமே பவுட்ரு கீவுட்ரு எல்லாமே இருக்கும். அந்த ஃபார்மும் இருக்குது. அந்த ஃபார்ம் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதை எடுத்து மடித்து நான் பின்னாடி நம்ம ப்ரொஃபஸர் நல்லா சொருகி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எடுக்கிறாரு பாருங்கள், அவர் கொண்டாந்து தராங்களா ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்குள்ளே கத்தி ஒழிச்சு வச்சுருப்பார். அதை அப்படியே உருவி எடுத்து நிற்கிறாப்புல. எடுத்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கை தூக்கி வீசுறாரு. அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு, எவனாவது வரானா வரலையா, இதாவது தப்பிச்சு போகணும் அப்படி முடிவெடுத்து வெளியே வராரு. அந்த கதை விட்டு வெளியே கரெக்டாக வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்துட்டுருக்குது. என்ன சம்பவம்னா அது அப்புறம் சொல்கிறேன். சுற்றி முற்று ரூமில் பார்க்குறாரு. ஒரு வேளை அவள் இங்கே தங்கியிருப்பாளோ, இங்கே வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு போட்டு ரூமை போகாமல் அந்த கதாநாயகியை நம்ம இவ்வளோ தேடுன்னு தேடுறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவேன். ஸோ அவளை வந்து அவர் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கிறாப்ப. செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, உடனே கவலைப்படாதீங்க, டெலிவரி ஆகிடும் அப்படின்னு அந்த டாக்டர் ஆர்டர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம ப்ரொஃபஸர். அப்புறம் அவன் டக்குன்னு வெளியே வராங்க டாக்டர். அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் வில்லை. ஸோ அவன் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான் போல். அவன் போனதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம ப்ரொஃபஸர் உள்ள வந்து நம்ம கதாநாயகி ஒரு ஹக்கு கொடுத்தேன். இது நம்ம குழந்தை தான், நம்ம குழந்தை, நாம அது நம்ம குழந்தை தான், மறந்துட்டே நீ அப்படின்னு கதாநாயகி கேட்கேன். சரி இங்கே தான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம தப்பிச்சு போடலாம், நீ ஒன்றும் கவலையப்படாத
அப்படின்னு நம்ம கதாநாயகிட்ட சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கெல்லாம் வெளியே வந்துட்டானுங்க. இங்கே கிளம்புறாங்களாட்டிருக்கு இவனுக்கு இந்த வில்லனர்கள். திடீர்னு பார்த்தா கதாநாயகனும் கை கோர்த்து ஓடிட்டுருக்குறாங்க. இதை பார்த்தா அவனுக்கு யார் இவங்க இங்கேருந்து ஓடிட்டுருக்கானுங்க, ஜி அவன் ஓடிட்டுருக்கான், ஜி பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜி அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு வேணும்ட்டாங்க. அந்த கம்பியில் நம்ம ஒரு பசங்க ஓட்டையை போட்டுப்பார். அங்கே அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து காருக்குள்ளே அடியில் சாவி சொல்லி வச்சுருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த சாவி அப்படி டேப் போட்டு ஒட்டி வச்சுருப்பார் இல்லையா, அதை தூக்கி அப்படி டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரேசிங் வர்றாங்க பாருங்கள், வேறு லெவல் ரேசிங். தப்பிச்சு போகிறதுக்கு எப்படிலாம் பிளான் போட்டிருக்காரு நம்ம ப்ரொஃபஸர். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதாநாயகி. சரின்னு சொல்லி போட்டு பேசுனது போதும், நம்மளால் இங்கே இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டு வண்டியை டாப்பில் போட்டு ஓட்டுறாரு. இப்படியே நேராக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. செம்ம ஸ்பீடாக போகிறாங்க பார்த்துக்க. இவ்வளோ நல்லா பார்த்துருக்கானுங்க இல்லையா, ஸோ அவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறானுங்க. டக்குன்னு குறுக்க அவனுக்கு காரை போடுறானுங்க. டபா நம்ம ப்ரொஃபஸர் பிரேக்கை போட அவனுக்கு வண்டியை நிப்பாட்டிடுறானுங்க. என்ன வண்டின்னு தெரியலையே, எனக்கு திடீர்னு குறுக்கு வழியாக வந்து நிப்பாட்டிட்டாங்களா காரை, எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்னா ப்ரொஃபஸருக்கு ஒரு கன்ஃபியூஷன். டக்குன்னு அவர் கையில் இந்த கத்தி தூக்கி நிற்கிறாரு. அவன் என்ன வண்ட கூட வந்தவன் கண்ணை தூக்கிட்டு நிற்கிறான். டே எங்கள்கிட்ட கன்று இருக்குது, உங்களோட கத்தியாக இருக்குது, ஒழுக்கமாக கத்தி கீழே விடு அப்படின்னு அவன் சொல்ல. சரி ஓகே நான் கீழே போட்டுறேன் சுட்டுறாதீங்கன்னு சொல்லி நம்ம ப்ரொஃபஸரை கத்தியை கீழே ஓட்டுறாப்புல. கத்தியை கீழே ஓட்டுறதுக்கப்புறம் இவனு என்ன பண்ணுறாங்க, நான் வில்லன் இருக்கேன் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், அவனை நான் அங்கேயே போட்டு சொல்லியிருக்கணும், இவனை ஏன்டா மிச்சம் வச்சுட்டு வந்தீங்க, இப்போ ஒன்றும் தப்பு இல்லை, இந்த இடத்தோட உன்னோட கதை முடிஞ்சுது, நான் முடிச்சுக்கட்டணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் வில்லன். நம்ம ஹீரோ பார்க்குறாரு, இவன் கண்ணை தூக்கிட்டு நிற்கிறான்னாச்சு, இப்போ நான் ஒரு ஷார்ட் ஆட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த பக்கம் போயிடுவான்ல அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க சண்டை கட்டுறதுக்கு தயாராக நிற்கிறாரு. அந்த பக்கம் கதாநாயகி வேண்டாம்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கண்ணை தட்டி விட்டு ரெண்டு பேரை போட்டு டம்மு அடிக்கிறாப்புல அவன் கையை போட்டு. ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை நடக்குது. அடித்ததுக்கப்புறம் அவனோட கண்ணு கீழே வந்துடுது. இந்த பக்கம் இந்த வில்லன் இருக்கு பார்த்தீங்களா, அவன் ஒரு கண்ணு வச்சுருக்கான். அவன் கண்ணை எடுத்து அவனை சொல்கிறதான்னு கன்ஃபியூஸில் சொல்ல கையை அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் எடுத்துட்டு அம்மானு ஒரு அலாரல் சத்தம். சுட்டுட்டான் போல் மொட்டையன். அந்த மொட்டையன் சுட்டதை பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபஸரை போட்டான். வயிற்றில் ஒரு டொப்புன்னு ஒரு குண்டை இறக்கிட்டான் போல். நம்ம ப்ரொஃபஸருக்கு வயிற்றில் ரத்தமாக வருது. டக்குன்னு அவனை விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கீழே விழுந்துட்டாப்புல. இதை பார்த்துட்டு நம்ம கதாநாயகி சரியான கோவம் வந்துடுது. என் ஹஸ்பண்டை வாடா நீ சுட்ட அப்படின்னு சொல்லி போட்டு காரை ஃபஸ்ட்டு கீழே போட்டு ரேஸ் பண்ணி ஒரே அடி டம்முன்னு அடித்ததுக்கப்புறம் அவன் அங்கேயே டம்முன்னு அப்படின்னு சேர்த்து போயிடுறான். திரும்பவும் எந்திரிப்பான். மேலே எந்திரிக்கும் போகும்போது நம்ம கதாநாயகி இன்னும் கோவம் தரும், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப ஒரு ரிவர்ஸ் கீரை போட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு கீரை போட்டு திரும்ப இன்னொரு அழுத்து சக்கரம் போகிற வேகத்துக்கு அப்படியே அவன் அப்படியே நச்சு அப்படியே சட்னி ஏறான். அவனை வலிச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும் போல். அதுக்கப்புறம் அவன் அங்கேயே சேர்த்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுற டக்குன்னு அவங்க கீழே விழுந்த துப்பாக்கி தூக்கிட்டு அந்த கூட வந்து பார்த்திங்களா அவன் மேலே காட்டுறாப்புல. இதை காட்டினவுடனே அவன் அப்படியே பேனி நிற்கிறான். என்னை சுட்டு போட்டு நீங்கள் எங்கேருந்து தப்பிச்சு போயிட முடியாது அப்படின்னு அவன் சொல்ல. உடனே நம்ம கதாநாயகி குறுக்க வராங்க. அவன் வேணாம், அவன் என் கூட விளைஞ்சிருக்கேன், அவன் பார்த்துருக்கான் அப்படின்னு சுடாத அப்படின்னு தடுக்கிறாங்க நம்ம கதாநாயகி. நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம், அவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவனை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் அவனை விட்டு போகிறேன், நான் எதுவும் நினைக்காத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எங்களை போக விட்டுரு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க நம்ம கதாநாயகி. நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது திடீர்னு கதாநாயகி பிரகடனாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பனி கூட உடஞ்சி வச்சு குழந்தை வெளியே வர நேரம் ஆயிடுச்சு. ஆஹா இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கம் 2-3 கார் வருது. தப்பிச்சு போய் அவன் ஒரு வழியே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி போட்டு டக்குன்னு அவன் மேலே எத்தனை கார் தூக்கிட்டு சல்லுன்னு கிளம்பி போகிறாங்க கதாநாயகனும் நம்ம கதாநாயகனும். வேகமாக போகிறோம், கொஞ்சம் பொறுத்துக்கு சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா கண்ணா, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, என்னால் முடியல, வழி தாங்க முடியல அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சிட்றான். இவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க பொழுதாகி போச்சு. எவ்வளோ நேரம் தான் தாங்க முடியும். ஒரு கட்டத்தில் என்ன போயிடுது, கார் ஓரமாக நிப்பாட்டுறாரு நம்ம ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் காருக்குள்ளேயே குழந்தை பிறந்துடுது. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே நம்ம ப்ரொஃபஸருக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த குழந்தை எடுத்து தாயோட நெஞ்சில் வச்சு இந்த நம்ம குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ வந்து கதாநாயகி அந்த அவளோட குழந்தைக்கு முத்தத்தை கொடுக்குறான். சரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்ல, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரத்தம் தான் வந்து இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அவளை குண்டடிப்பட்ட ரத்தம் போகாமல் இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்குது. அது என்னங்கிறது கிளைமேக்ஸில் தெரியும் பாருங்கள். ஓட்டிகிட்டு போகிறாரு பொழுதாகி போயிடுது, நைட்டாகி போயிடுது. அவ்வளோ நேரம் போயிட்டுருக்கிறாரு. ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்கும் போல். கரெக்டாக ஏர்போர்ட் வந்துடுறாப்புல. ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே வெளியில் பார்த்திங்கன்னா
ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அங்கே வெளியே குப்பை தொட்டி இருக்கும். அதுக்குள்ளே அவர் வச்சு போட்டு துணி, இந்த கன்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே இருக்க டஸ்ட்பினில் போடுறாப்புல. ஒரு பனியன் போட்டுப்போ அந்த பனியனையும் கழட்டி போடுறாப்புல. அந்த குண்டடி பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆஸ்பத்திரி போயிருந்தா மாட்டிட்டு போலீஸ்கிட்ட. அதனால் என்ன பண்ணுறாரு, துணியை வச்சு அமுத்தி டேப் போட்டு சுற்றிடுறாப்புல. அதுக்கப்புறம் அவங்க கொண்டாந்து குழந்தை இருக்கு பார்த்தியா, அந்த குழந்தையோட பேரில் இருக்கும். ஸோ அது கூட இவங்க பேரை போட்டு கையெழுத்து போட்டு, அதாவது ஒரு ப்ரூஃபோடு கொண்டு வராங்க, அத்தாரிச்சியோட. அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு பாத்ரூம் இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி ஃபார்மெல்லாம் அந்த ஃபார்ம் அப்புறம் மடக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. கரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சுற்றி நம்ம ப்ரொஃபஸர் பார்க்குறாரு, எங்கேயாவது மாட்டிக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு பதட்டம், பயம், ஊக்கம். என்ன மாட்டினா அவ்வளோதான் முடிஞ்சது, நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. அதுக்கப்புறம் பயந்துகிட்டே கொண்டுக்கிறாரு. அப்புறம் சரி அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டு தன்னோட பையன் குழந்தைய வாங்கி அவர் கொஞ்சிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்சிட்டு அப்படியே மூஞ்சிட்டு அப்படியே சோகமாக இருக்குது. வலி ஒரு பக்கம், ஒரு குண்டு வயிற்றுக்குள்ளே வேறு இருக்குது, வெளியே ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி கீழே வராங்க. அவங்க ஊருக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டு சைக்கிளெல்லாம் ஓட்டுறான். அப்புறம் அவங்க நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு போயிட்டுருக்குது வாழ்க்கை. சீரம் சிறப்பாக இருக்குது, பரவாயில்லையே, மிக அழகான கிளைமேக்ஸ்டா, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னோட பையன் கூட விளையாண்டுருக்கிறாரு ப்ரொஃபஸர். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அதை எட்டி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா அந்த சத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற சத்தம். என்னடா அது, அதுக்குள்ளே ஃப்ளைட் கட்டான்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு கனவு. அந்த கனவான இருக்கா நம்ம கதாநாயகி, இது அவள் கனவு கண்டுட்டு இருக்கிறா போல். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி காட்டுறாங்க. சரி ஃப்ளைட்டை வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு, குழந்தை எடுத்து நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கதாநாயகி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து படுத்துட்ருக்கிறாப்புல. கதாநாயகி சத்தம் போடுறான், முடிங்க நம்ம ஊர் வந்தாச்சு சத்தம் போட சொல்ல, நம்ம ப்ரொஃபஸர் கண்ணை 3 ஹவர் மோன வாக்கில் கிடக்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட ஜாக்கெட் திருப்பி துணி எடுத்து பார்க்குறாரு. ரத்தம், ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்குது. இப்போ டேப் போட்டு ஓட்டினா இப்போ ரத்தம் நிற்கும், ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆகிருக்குது. இதனால் ப்ரொஃபஸர் செத்துட்டார். ஸோ கதாநாயகன் படத்தில் இறந்து விட்டார். சோகமான கதை, சோகமான ட்விஸ்ட்டு. இந்த வழி தாங்க முடியாமல் நம்ம கதாநாயகன் தோளில் சாஞ்ச ஆளுகள் நழுகுறாங்க. அப்புறம் இதெல்லாம் மாட்டிட்டோம்னா அந்த குழந்தைய கொண்டு வர முடியாது, இவ்வளோ மாட்டிக்குவோம். ஸோ அந்த குழந்தையை காப்பாற்றாங்க ஒரே காரணத்துக்காக நம்ம ப்ரொஃபஸர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு கிளம்புறாங்க நம்ம கதாநாயகி. ஸோ தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. கரெக்டாக அவங்க வந்து அந்த விமான நிலையத்தில் அந்த செக்கப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்துடுறாங்க. கரெக்டாக குழந்தைய வச்சு நிற்கிறாங்க. அவங்களாம் ஃபார்மெல்லாம் கொடுத்து இந்த பாஸ்போர்ட்லாம் காட்டுறாங்க. பேரில் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணுறாங்க. பேரை கேட்குறாங்க. அப்போ கண்ணாடி கழட்டுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம கதாநாயகி கண்ணாடியில் கழட்டி காட்டுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரம்மா இவங்களை செக் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, நீங்கள் கிளம்பலாம் அப்படி மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே கண்ணாடி போடுறதுனால ஒரு டவுட் ஆயிடுது. உங்கள் கண்ணாடி கொஞ்சம் கழட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் ஷூர் அப்படின்னு இப்போ கண்ணாடி கழட்டாங்க. மூஞ்சில் எந்த ஒரு சலனமும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைய காப்பாற்றணும் இல்லையா, அந்த ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் ஒரு குத்துறாங்க பாருங்க, அப்புறம் விடு வாங்க நாட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு குத்துனதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு அப்புறம் ஆச்சு, நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கதாநாயகி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எந்த ஊர் போகிறேன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகிறாங்க. ஒரு பக்கம் தனக்கு நான் இறந்துட்டாரு, இந்த குழந்தைய எப்படி நம்ம வளர்த்துறது ஒத்தையில், நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு பக்கம். நேராக பக்கம் ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு சாண்ட்விட்ச் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ருக்கும்போது நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதுக்கும் பசிக்கு மேலே பாவம். அதுக்கப்புறம் அந்த கடையில் அவர் வேலை செய்கிறப்ப ஒரு பொண்ணு என்னங்கிறேன், என்ன இந்த ஊருக்கு நீங்கள் புதுசாக சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா, டூர் என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்களா ஹாலிடேஸை அப்படின்னு சொல்லி கேட்கேன். ஆமாம் நான் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம கதையை சொல்கிறோம். கதை நான் சொல்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ டோட்டல் ஸ்டோரியும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹாலிடேஸ் எப்பயுமே நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ. ஸோ அதை நினைவுபடுத்தி நம்ம கதைநாயகி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இவளை காப்பாற்றி கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டார் நம்ம ப்ரொஃபஸர். கடைசியில் சிகப்பு பட்டியோட மர்மத்தை உடைச்செறிஞ்சு நம்ம கதாநாயகியை காப்பாற்றிருக்காங்க நம்ம ஹீரோ ப்ரொஃபஸர். அதோட படம் முடிஞ்சது. இன்னும் ஒரு நல்ல படத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.